சக்தி, அப்பாவை எழுப்ப நான் இப்ப என்ன பண்றது? அப்பா, அப்பா எழுந்திருங்க. சாவியை காணோம், கோயில் சாவியை காணோம். என்னாச்சுப்பா? யாரோ என்ன மண்டையில் அடிச்சு கீழத்தில் கோவில் சாவியை எடுத்து போயிட்டாங்க. வாமா, வாமா போய் பார்க்கலாம். வா 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 வா. அங்க பாருங்க. உடம்பு பூரா அடிபட்டு இருக்கு, உள்காயம் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு ஓய்வு எடுக்க வேண்டியது இருக்கும். இல்ல, அந்த அவதாரத்தை அழிக்காம நான் ஓய மாட்டேன். அதுக்கு எனக்கு வெறும் மூச்சு மட்டும் இருந்தா போதும். கருங்காலா, போருக்கான தயாரிப்பு எவ்வளவு என்பதல்ல, எதிரியின் பலம் என்ன அத புரிஞ்சுக்கிறதுல தான் போருக்கு செல்பவனோட புத்திசாலித்தனம் இருக்கு. தேவியோட சக்தி மறைஞ்சிருக்கும் போது உன்னோட விரலால அந்த சிலையை தொடுறதுக்கு கூட நிச்சயமா முடியாது. ஒருவேளை நீ தொட்டா நொடி பொழுதுக்குள்ள நீ எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவ. உங்க மனக்கண்ணுல என்ன தோணுதுன்னு சொல்லுங்க. கரிகாலனுடைய தோல்வி ஒரு குருவா உங்களுக்கு அவமானம் இல்லையா? தேவியோட சக்தி அழியணும், அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஒரு வயசுக்கு வந்த பெண்ணோட உடைய நீ கையில எடுத்துக்கிட்டு கோயிலுக்குள்ள போகணும். அப்ப காத்தும் கடலும் அமைதியாயிடும். வானத்தையும் பூமியையும் கட்டுப்படுத்துறதுக்கான திறன் தேவியை விட்டு போயிடும். போ, எடுத்த பணியை முடிச்சு உன்னோட குருவான என்னோட பேரை நிலைநிறுத்து. போ. என்னமோ நடந்திருக்கு. என்னப்பா, என்னாச்சு? தப்பு நடந்திருக்குமா? அங்க தேவி கோயில்ல ஏதோ தேங்கு நடந்திருக்கு. நான் உடனே கோயிலுக்கு போகணுமா? நானும் வரேன். வேணாமா? தேவி தன்னோட சக்தியை இழந்துட்டாங்க மகாராஜா. இனி இந்த நாட்டுல ராஜாவும் தெய்வமும் எங்க மகாராஜா தான். மணிவண்ணா, எல்லாவற்றையும் அழிக்க போகும் பொருள்தான் கருங்காலனோட கையில இருக்கிற இந்த சிலை. எந்த ஒரு சக்தியாலையும் திரும்ப கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துல இத மறைச்சு வைக்கணும். சக்தி கொடு. நெருப்புல எரிச்சாலும் ஆழமா குழி தோண்டி புதைச்சாலும் தேவியோட முழுமையான சக்தி நிறைஞ்ச ஸ்ரீதேவி சிலையோட சக்தி அழியாது. அழிவை விதைக்கிறதுக்கான சக்தியை திரும்ப எடுக்க எந்த நேரத்திலையும் இது திறன் கொண்டது. அது எப்பவும் நடக்கவே கூடாது. அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. மந்திர தந்திரங்களால சக்தியை இழந்த சிலைய மிகப்பெரிய குழியில அடக்கம் பண்ணுங்க. அதுக்கு மேல காஞ்ச மரங்களை வச்சு மூடினதுக்கு அப்புறம் கோளரக்கோட மரத்தால மூடி பிணைப்பை ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் மண்ணை போட்டு மூடினா அப்புறம் மறுமலர்ச்சிங்கிறது எந்த காலத்திலையும் நடக்காது.
ஐயோ, நாகராஜ், உங்களுக்கு என்ன நடந்துச்சு? அங்கே ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நாகராஜன் தன்னுடைய சக்தியை இப்ப இழந்திருக்கு. அம்மா மகமாயி, மண்ணை போட்டு மூடுங்க. அம்மா தாயே, அம்மா மகமாயி, சோதிக்கிறியா? இனி பார்ப்போம் தேவியோட சக்திய. ஐயா, கோயிலோட கதவை யாரோ உடைச்சு உள்ளுக்குள்ள வந்திருக்கிறாங்க. அங்கிருந்த அம்மனோட சேலை, அங்கிருந்த நகைகளையும் காணுங்கய்யா. காணோமா? அது எப்படி? தெரியலையா. சாயங்கால பூஜையை முடிச்சு நட சாத்திட்டு போன பிறகு இந்த அர்த்த ராத்திரியில கோவிலுக்கு வர என்ன காரணம்? அது கெட்டது ஏதோ நடந்திருக்குன்னு தேவிதான் உணர வச்சாங்க. இந்த நாட்டை ஆள்ற மகாராஜாவுக்கு தோண வைக்கல, காவல் காக்கிற படை தளபதிக்கு தோண வைக்கல, பூசாரிக்கு மட்டும் தோண வச்சாங்களே. அப்புறம் ஏங்க நீங்க அதையெல்லாம் காப்பாத்தல? கேட்டீங்களா மகாஜனங்களே? நாம மட்டும் இப்ப இங்க வராம போயிருந்தா இதோ நிக்கிறாரே பூசாரி, நாளைக்கு காலையில காணாம போயிருப்பாரு. ஐயா, அபாண்டம் என்னென்னமோ சொல்றீங்களையா? அடே பூசாரி, அபூர்வ சக்தி இருக்கிற மகாதேவியோட கருவறைக்கு உள்ள நுழைஞ்சி தேவியோட விக்கிரகத்தை திருடங்களாலேயோ கொள்ளக்காரங்களாலேயோ முடியாது. அந்த காரியத்தை செய்யக்கூடிய ஒரே ஒரு ஆள் தினம் தினம் இந்த கோயில்ல பூஜை பண்ற இந்த பூசாரி மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஐயோ, மகாபாவத்தை சொல்லாதீங்க ஐயா, வேண்டாங்க ஐயா. இது வரைக்கும் தேவியோட அருள் நிறைஞ்சவரை இந்த பூசாரின்னு நம்பிக்கிட்டு இருந்த இந்த மக்கள் இனிமே உன்னை திருடனோ கொள்ளக்காரனோ கூப்பிடுவாங்க. தேவியோட விக்கிரகத்தை வெளிநாட்டுக்காரங்களுக்கு வித்த திருட இவன், பெரிய திருட. நாட்டை ஆளும் ராஜாவுக்கு என் வணக்கங்கள். இவ்வளவு பெரிய வாழ்த்தெல்லாம் இனிமே மகாராஜாவுக்கு பொருந்தாது. தேவி, ஆமா மகாராஜா, இது பெரிய வெற்றி. ஆனா அது உங்களுக்கு இல்லை, தந்திரசாலியான மணிவண்ணனோட வெற்றி. எங்க தர்ம பிரபுவான மகாராஜா கிட்ட கெட்டவைகள் எல்லாம் சொல்லி தவறான வழிக்கு கொண்டு போன மணிவண்ணனோட வெற்றி. ஆமா மகாராஜா, மக்களோட ராஜாங்கிற பதவியில இருந்து மணிவண்ண வார்த்தையை கேட்டு ஆட்சி நடத்துறவருங்கிற பேருக்கு நீங்க தள்ளப்பட்டிருக்கீங்க. தேவி, நீ எல்லை மீறி பேசிக்கிட்டு இருக்க. இனிமேலும் சொல்ல வேண்டியதை என்னால சொல்லாம இருக்க முடியாது மகாராஜா. தேவியோட சக்தியை அழிச்சு ஒன்னும் தெரியாத பூசாரிய குற்றவாளியா ஆக்கவும் செஞ்சுட்டா முழுசா ஜெயிச்சிட்டோன்னு நீங்க தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. பரம்பொருளான ஆதி பராசக்தியின் சித்து விளையாட்டுக்களை இனிமேதான் நீங்க அனுபவிக்க போறீங்கன்றதுதான் உண்மை. இது அழிவு மகாராஜா. கெட்ட செயல்கள் வழியா தான் சொந்த பதவியையும் ஒரு நாட்டையே அழிக்க போற ராஜாவா நீங்க? நிறுத்து, என் கண்ணு முன்னாலே நிக்காத. மந்திரி ராஜா, அறிவிப்பு தொடங்கட்டும். குற்றவாளிக்கான தண்டனை இனி ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க கூடாது. அப்படியே ஆகட்டும். என்ன தடுத்து நிறுத்த எந்த சக்தியால முடியுதுன்னு நானும் பாக்குறேன். ஆதிபரா சக்தியோட அற்புத சக்தி இனிய மக்களுக்கு ஒரு கனவா தான் இருக்கும். ராஜாவும் ஆட்சியாளரும் கடவுளுமா அவங்களுக்கு இனி ஒருத்தர் தான் இருப்பாரு, அது நான் மட்டும்தான். நம்ம நாட்டு மக்களுக்கு மன்னரோட அறிவிப்பு.
இந்த நாட்டுக்கே பெருமையாயிருந்த அம்மனின் உற்சவ விழா விக்கிரகம் கோவில் பூசாரியான தேவநாராயணனால் அந்நிய நாட்டிற்கு கடத்தப்பட்டுள்ளது. அதற்கான விசாரணையும் தண்டனையும் இந்த நாட்டு மகாராஜாவால் விசாரித்து தண்டனை வழங்கப்பட உள்ளது. மீனாட்சி, தேவி பராசக்தி, பராசக்தி, தேவி பராசக்தி. அப்பாவை பார்க்கணும். முடியாது. அப்பா, அப்பா. அம்மாடி, அம்மாடி, எனக்கு எங்க அப்பாவை பார்க்கணும். விடுங்க. அப்பா, அம்மாடி. என்ன என்ன வேணும்? எனக்கு எங்க அப்பாவை பார்க்கணும். அது முடியாது. குற்றவாளிய யாரும் எதுக்கும் பார்க்க அனுமதி கிடையாது. எங்க அப்பா குற்றவாளி இல்ல. இங்க பாரு, இப்ப நீ சொல்றத கேட்கலைன்னா கோயில்ல இருந்து இவளை வெளியில தள்ளிடுவோம். போம்மா. அப்பா, இங்க இருந்து முதல்ல இவளை வெளியில தள்ளிடுவாங்க. மகளே, போம்மா. என் பொண்ணை விட்டுடுங்க. என் பொண்ணை ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. அந்த குழந்தைய உள்ள விடுங்க. பூசாரியோட பொண்ணு உள்ள வர யாரு அனுமதி கொடுத்தது? அனுமதி கொடுத்தது நான் தான். குழந்தை என்ன சொல்ல போறாங்கறத கேளுங்க ராஜா. என்ன? மரியாதைக்குரிய ராஜா, என்னோட அப்பா தான் எனக்கு உயிர். கோவில் வாசல்ல கூட அப்பாவை பார்க்கறதுக்கு விடவே மாட்டேங்கிறாங்க. குற்றவாளியானதால அனுமதிக்காம இருக்கிறது யதார்த்தம். ஆனா அவரை நீ அப்பான்னு சொல்றதுதான் யதார்த்தமா தெரியல. கர்மா தான் எல்லா பந்தங்களுக்கும் அடிப்படைன்னு என்னோட அப்பா எனக்கு சொல்லி தந்திருக்காரு. அப்பா ஒரு தந்தையா என்கிட்ட நடந்துக்கிறதும், ஒரு மகளா நான் அவர்கிட்ட நடந்துக்கிறதும் கடவுள் ஏத்துக்க மாட்டாரா மகாராஜா? கடவுள் ஏத்துக்கிறத மகாராஜாவும் ஏத்துக்க தானே வேணும். இப்படி நீ பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. வெளியே அனுப்புங்க. நான் போக மாட்டேன் மகாராஜா. என்னோட அப்பா குற்றவாளி இல்ல. அப்படின்னா அந்த அம்மன் சிலை எங்க போச்சு? நீதான் அறிவு ஜீவியாச்ச. அப்ப நீ சொல்லு. அதை கண்டுபிடிக்க வேண்டியது நீங்க தானே. அது உங்களோட படைகள் தானே. போது நிறுத்து. மந்திரி, இத தப்ப மறைக்கிறதுக்கான தந்திரம் எதிர்வாதம் நடத்தி தப்ப மறைச்சிடலான்னு பாக்குறா இந்த பொண்ணு. இனிமே ஒரு நிமிஷம் கூட இவளங்க நிக்க அனுமதிக்க கூடாது. அரண்மனைக்கு வெளியே தூக்கி வீசுங்க இந்த வாயாடிய. எனக்கு பதில் கிடைக்காம நான் போக மாட்டேன். என்ன கொண்டு போங்க விடுங்க. அவளை. நான் போக மாட்டேன். குழந்தை, உன்னோட கேள்விகள் நியாயமானது. ஆனா அது செவிடர்களோட காதுல விழாது. நீ போமா, போய் அந்த தேவியோட மந்திரத்தை சொல்லு. அதை விட பெருசா இந்த உலகத்துல வேற எந்த சக்தியும் கிடையாது. அம்மா பாத்துக்குவா, நம்பிக்கையோட போ. அந்த சின்ன குழந்தை கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் உங்களால பதிலே சொல்ல முடியல இல்ல, அப்படித்தானே? இன்னும் கேள்விகள் வரும். மக்கள் கேள்விக்கு மேல கேள்வி கேட்பாங்க. சீக்கிரமாவே உங்களோட தோல்வி நிச்சயம். இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசினா
உன்னை சிறையில தூக்கி போட கூட நான் தயங்க மாட்டேன். மகாராஜா வாழ்க. மக்களே, தேவியோட விக்கிரகம் தொலைஞ்சதை நினைச்சு நீங்க யாரும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இந்த நாட்டோட பாதுகாப்பு மகாராஜா கையில பத்திரமா இருக்கு. இப்ப நம்ம நாட்டுல நடக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இவனை விசாரிக்கிறது தான். என்னுடைய மக்கள் எல்லாருமே எனக்கு சமந்தான். உயர்ந்த பதவிகள்ல இருக்கிற யாரா இருந்தாலும் எந்த தவறு செய்தாலும் என்னுடைய நாட்டுல எல்லாருக்கும் ஒரே தண்டனை தான். காலங்காலமா நானும் என்னுடைய மக்களும் உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கைய காப்பாத்துறதுல தேவநாராயணன் பூசாரி படுதோல்வி அடைஞ்சிருக்காரு. அர்த்தராத்திரியில பூசாரி கோயிலுக்குள்ள போனதுக்கும் அம்மன் சிலைய திருடினதை பார்த்ததுக்கும் சாட்சிகள் இருக்கிறாங்க. இந்த குற்றத்தை பத்தி நீங்க ஏதாவது சொல்ல நினைச்சீங்கன்னா அதை இப்பவே சொல்லலாம். என்ன மகாராஜா, திருடங்கிட்டே போய் நீங்க கருத்து கேட்கறது சரியா? நான் எந்த நியாயத்தை சொல்ல விரும்பல ராஜா. நான் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன வழி நடத்தினது அந்த பராசக்தி தான். தேவி எனக்கு நீதி செய்வான்னு இன்னைக்கு நான் முழு மனசோட நம்புறேன். அந்த லோக சக்திக்கு முன்னாடி தவிர வேற யாருக்கு முன்னாடி நான் கைக்குப்பி நிக்க மாட்டேன். கேட்டீங்களா மகாராஜா? குற்றவாளியா நிக்கிற இந்த நிமிஷம் கூட உங்க முன்னாடி தலகுனிய மாட்டேன்னு சொல்றான்னா இவனை திமிர் பிடிச்சவன் சொல்றதை விட வேற என்ன சொல்றது? போதும். தேவி சிலையை திருடுனதுக்கான தண்டனை என்னன்னா, எல்லாரும் கேட்டுக்கங்க. திருடுன அம்மன் சிலையை அதே இடத்துல வைக்கணும். அவரு ஜனங்க கிட்டையும் தேவி கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும். நாளை பொழுது வரைக்கும் இதை செஞ்சு முடிக்க பூசாரிக்கு நேரம் கொடுக்கிறேன். அனுமதிச்ச நேரத்துக்குள்ள அவர் அதை செஞ்சு முடிக்கலன்னா நாளைக்கு இதே நேரம் நீதிபீட அறையில வச்சு பூசாரி தலை துண்டிக்கப்படும். சிலையை திரும்ப கொண்டு வரும் வரைக்கும் இந்த கோயில் வளாகத்தில் சுதந்திரமாக நடக்க இந்த பூசாரிக்கு அனுமதி உண்டு. அதை மீறி தப்பித்து செல்ல ஏதாவது முயற்சி செய்தால் விதித்த தண்டனை அதே நொடியில் நிறைவேற்றப்படும். மகாராஜா, கருங்காலா,
நான் உனக்கு சொன்னதை விட 5 மடங்கு உனக்கு நான் தரும் வெகுமதி. இந்தா வாங்கிக்கோ. மகாராணி சேலையில தீ பிடிச்சிருச்சு. வாங்க. யாராவது ஓடி வாங்க. என்ன என்னாச்சு? என்னாச்சு? என்ன? பூஜை அறையில விளக்கேத்தும் போது மகாராணியோட சேலையில தீ பிடிச்சிருச்சு. கவனமாக இருக்க கூடாதா? ஏதோ நடக்க போகுது மகாராஜா. தேவிக்கு பிடிக்காதது ஏதோ நடக்க போகுதுங்கிற கெட்ட சகுனம் தான் இது. தேவையில்லாத விளக்கம் இதெல்லாம். இல்ல, தப்பு செஞ்சவங்க தப்பு செய்யாதவங்களுக்கு தண்டனை கொடுத்ததுக்கான வெகுமதி. இங்க என் சேலையில நெருப்பு பிடிச்ச அதே நேரத்துல பூஜை அறையில இருக்கிற விளக்குகள்லாம் அணைஞ்சிருச்சு. நமக்கு ஆபத்து வரப்போகுது, கொடிய ஆபத்து வரப்போகுது. பச்சை தண்ணி கூட குடிக்காம இந்த பூஜை அறையில விரதம் இருக்க போறதா நான் முடிவு பண்ணிருக்கேன். அதுதான் நீங்க செஞ்ச தவறுக்கு பிராயச்சித்தம். அந்த தேவியோட நாமத்தை எப்பவும் நீங்க சொல்லிட்டே இருப்பீங்களப்பா, சொல்லுங்கப்பா. அப்புறம் ஏன் அந்த பராசக்தி உங்களை காப்பாத்தாமலே இருக்காங்க? இப்ப எல்லாரோட கேள்வியும் அதுதான் பூசாரி ஐயா. நீங்க தவறுதலா இதுல மாட்டிக்கிட்டீங்கன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனாலும் ஏன் உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை? துளசி, அவதாரங்கள் கூட நிறைய பரிசோதனைக்கு உள்ளா இருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னால சர்வ சாதாரண மனிதனானா இப்ப பரிசோதனைக்கு உள்ளாயிருக்கன்னா அதுல ஆச்சரியம் ஒண்ணு இல்ல. ஆபத்துல கருணையும் இரக்கமும் குறைவில்லாம கொடுக்கிறவ நீதானம்மா. கஷ்டம் வரும்போது நாடி போக வேண்டியது அந்த அகிலாண்டேஸ்வரி பராசக்தி கிட்டதான். பக்தியா அவங்கள மனசார நம்புறவங்கள ஆதி பராசக்தி இதுவரைக்கும் கைவிட்டதே இல்லை. நம்முடைய தேவைகளை கடவுளுக்கு முன்னால அடுக்கி கணக்கு சொல்றவன் இல்லை. எல்லாமே அந்த கடவுளோட சித்தம்னு நம்புறவன் தான் உண்மையான பக்தன். மகளே, உனக்கு இந்த அப்பா மேல நம்பிக்கை இருக்காமா? கடவுளை விட அதிகமா. அந்த ஆதிபராசக்தியை நம்புறியா? நம்புறேன். அப்படின்னா நம்பிக்கையோட வேண்டிக்கம்மா. அப்பாவுக்கு எந்த ஆபத்தும் வராதுமா. துளசி, இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போமா. நான் போக மாட்டேன். நான் போக மாட்டேன். அப்பாவை விட்டு நான் போக மாட்டேன். அம்மாடி, பிடிவாதம் பிடிக்க கூடாதுமா. இப்ப உங்க அப்பாவை கஷ்டப்படுத்தாம போமா. வா மீனாட்சி. நான் வேண்டிக்கிறேன் அப்பா. அப்பா. மகளே, போயிட்டு வாமா. போயிட்டு போயிட்டு மீனாட்சி, ஏமா இங்க வந்து நிக்கிற? வா, சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு வேண்டாம். நான் இங்கே நின்னுக்கிறேன். நான் என்னோட அப்பாவுக்காக நான் இப்ப வேண்டிக்க போறேன். கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்டுட்டு வேண்டிக்கமா. வேண்டாம். நான் வேண்டிக்கிட்டா தேவியோட சக்தி திரும்ப கிடைக்கும். பக்தியை கைவிடக்கூடாதுன்னு அப்பா சொன்னதை நீங்க கேட்கலையா? அம்மா ஆதிபராசக்தி, எங்க அப்பாக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வாத சாதிகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே.
பூசாரி ஐயா? மகளுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தியா துளசி? சாப்பிட மாட்டேங்கிறா, விரதம் இருக்கேன்னு அடம் பிடிக்கிறா. எப்படியாவது இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்பா சாப்பிட சொன்னாருன்னு நான் அவளை சாப்பிட வச்சிடுறேன். இதுல பால் இருக்கு, உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன். வேண்டாம். ராஜாவோட கட்டளைய நீயும் தானே கேட்ட? அப்புறம் எதுக்காக இந்த சாகசம்? குடிநீர் அனுமதி இல்ல, இதுல பால் வேற. ராஜாவோட கட்டளைய மீறினா அது ராஜ துரோகமாகும். அப்படி நடந்தா குற்றவாளி தலையோட இன்னொரு தலையும் சேர்த்து வெட்டப்படும். தப்பு பண்ணாதவங்கள குற்றவாளி ஆக்குறதுல உங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்குல்ல? சக்தியை இழந்த இந்த கோவிலுக்கு முன்னாடி கொஞ்சம் ரத்தம் சிந்துறது கூட எனக்கு சந்தோஷம்தான். ஐயா மன்னிக்கணும், என்ன தண்டனையா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன். பாவம் அந்த பொண்ணை விட்டுடுங்க, விட்டுடுங்க ஐயா, விட்டுடுங்க ஐயா. இங்க இருந்து ஓடிப்போ, இனிமே உன்னை நான் பார்க்க கூடாது. மிச்சம் இருக்கிறது இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும்தான். அதிசயம் ஏதாவது நடக்குமா பூசாரி? உனக்கு மரண தண்டனை விதிச்சது மகாராஜாவா இருந்தாலும் அந்த விதியை எழுதினது இந்த மணிவர்மன் தான். ஒருத்தராலையும் மாத்த முடியாத விதி. அப்பா கூடவே இருக்க முடியலன்னு தானே சொல்லி கவலைப்பட்டுட்டு இருந்தேன். இப்பதான் அப்பா வர சொல்லிட்டாருல்ல, அப்புறம் ஏன் கவலையா உட்கார்ந்துருக்க? பயமா இருக்கு. அப்பா எனக்கு கதை சொல்லி கொடுக்கும் போது நல்லது செய்யறவங்களுக்கு எதனால ஆபத்து வருதுன்னு நான் கேட்பேன். அப்போ அது தற்காலிகமானது, அதுக்கப்புறம் இருக்கிற வாழ்க்கை தான் நிரந்தரமானதுன்னு சொல்லுவாரு. உண்மைதானே? உங்க அப்பா மேல போட்டிருக்கிற இந்த பழியும் தற்காலிகமானதுதான். அதுக்கப்புறம் அவரு நிரபராதிங்கிற உண்மை இந்த உலகத்துல எல்லாருக்கும் தெரியும். இங்க பாரு, நீ பூசாரி ஐயா கிட்ட கேள்வி கேட்டு கஷ்டப்படுத்த கூடாது. பூசாரி ஐயா என்ன சொன்னாலும் அத நீ தவறாம செய்யணும், சரியா? சரி, எழுந்து வா. என்னப்பா இது, இன்னும் பராசக்தி கண்ணை திறக்கவே இல்லை. அப்பா சொன்னல்லம்மா, அந்த தேவி என்ன முடிவு பண்ணிருக்காரோ அதுதான் மனுஷங்களோட விதி. பூர்வ ஜென்மத்துல செஞ்ச பாவத்துக்கு கணக்கு சொல்ல வேண்டியது இந்த ஜென்மத்துலதாம்மா. நீங்க போன ஜென்மத்திலயும் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும்பா. எந்த ஜென்மத்தோட பாவங்களையும் புண்ணியங்களையும் கணக்கு போட நம்மளால முடியாது. ஒவ்வொரு ஜென்மத்துக்கும் கர்மம் இருக்குமா, மோட்சமும் இருக்கு. அதெல்லாம் விடு. நாம ஒரு இடத்துக்கு போகலாமா? எங்கப்பா? அதெல்லாம் எதுக்கு? உனக்கும் அப்பாவுக்கும் நல்லது நடக்க போற ஒரு விஷயத்துக்காக நினைச்சுக்கமா.
போலாம். அப்பா, நம்ம எதுக்காக இங்க வந்தோம்? அது ஒரு விஷயம் இருக்குமா? அம்மா, கர்ம வினைய முடிக்காம ஒரு ஆளால இந்த உலகத்தை விட்டு போக முடியாது. அப்பாவுக்கு நீ மட்டும்தானம்மா இருக்க. என் பொண்ண பாதுகாப்பான கைகளை ஒப்படைக்கத்தான் நான் முடிவெடுத்திருக்கேம்மா. இவங்க யாருன்னு தெரியுதா உனக்கு? உன்ன இனிமே இவங்க பாத்துக்குவாங்கம்மா. இல்ல, உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். வேணாம் அப்பா, என்ன விட்டுறாதீங்க. நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாது. நான் போக மாட்டேன். பாருமா, என் பொண்ணு இவங்க ராஜகுமாரி மாதிரி பாத்துக்குவாங்கம்மா. வேண்டாம் அப்பா. நான் சொல்றத கேளுமா. அப்பாவுக்கு மோட்சம் கிடைக்கணும்னா நீ இதுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். மோட்சம் கிடைக்காம அப்பாவோட ஆத்மா அலைஞ்சு திரிஞ்சு கிடக்கணுமா? என்னோட உயிரை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். செல்லம், எங்க உயிர் இருக்கிற வரைக்கும் நாங்க இவ்வளவு நல்லபடியா பாத்துக்குவோம். போமா. அந்த ஆதிபராசக்தி என் பொண்ண காப்பாத்தட்டு. போமா. வா செல்லம், பாத்து பாத்துமா. அம்மா, அம்மா, கர்ம வினைய பூர்த்தி பண்ணிட்டேன். அடியேன்னா உங்க திருவடி முன்னால நிக்கிறேன். இந்த ஜென்மத்துல நீங்க கொடுத்ததெல்லாம் புண்ணியமா நினைச்சு நான் ஏத்துக்கிட்டேன். இனிமே இந்த உயிரை விடணும். உங்க திருவடி முன்னாடி இப்ப நான் என்னோட உயிரை அர்ப்பணிக்கிறேன். தாய், தாய். நாகதேவதையே, என்ன தடுக்காத. இந்த மூச்சும் உயிரும்
ஆதிபராசக்திக்கான என்னோட காணிக்கை. அம்மா! தாயே, உன் கருணம்மா, கருணை காட்டிட்டம்மா, காட்டிட்டம்மா. அம்மா மகமாயி, நீ கண்ணை திறந்துட்டியா? सर्वमङ्गलमङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोऽस्तुते. தேவி, மகமாயி, காப்பாத்துங்கம்மா. மகாராணிக்கு வணக்கம். மகாராணி, சத்தியம் ஜெயிச்சிருச்சு. அந்த அம்பாள் காப்பாத்திட்டா. ஜெயிக்கும் பூசாரி ஐயா. இந்த நாட்டுல இருக்கிற தேவியோட பக்தர்கள் எல்லாரும் உங்களுக்காக மனசார வேண்டுதல் செஞ்சிட்டு இருந்தாங்க. பாவத்தால நிறைஞ்சிருக்கிற அரண்மனையே இனிமே வேண்டான்னு நினைச்சுதான் நான் இங்க வந்துட்டேன். குற்றச்சாட்டுல இருந்து நீங்க விடுதலை அடைஞ்சது போல பாவம் நிறைஞ்ச அரண்மனையில இருந்து இப்ப நானும் விடுதலை அடைஞ்சிட்டேன். அம்மா ஜெகதீஸ்வரி, உங்க பேரை அசிங்கப்படுத்தின உங்க கண்களுக்கு முன்னாடி உக்கிர ரூபினியா வாங்க. அதர்மம் இந்த நாட்டோட தர்மம் இல்லைங்கிறத இந்த நாட்டுல எல்லாருக்கும் சொல்லுங்கம்மா. பொய்மை நிறைந்த வார்த்தைகளுக்கும் ஏமாத்துறவங்க நாடகத்துக்கு முன்னாடி சம்ஹார ரூபினியா வந்து ஒரு பாடம் புகட்டுங்கம்மா. அம்மா தாயே, அம்மா தாயே. தேவியோட விக்கிரகத்தை எடுத்ததுக்கு அப்புறமும் மகாராஜாவோட புகழுக்கு எந்த குறையும் இல்லைன்னு தெரிஞ்சு அயல் நாட்டு ராஜாக்கள் எல்லாம் தலை வணங்குறாங்க. ஆமாம், அயல் தேசத்து ராஜாக்கள் எல்லாம் எனக்கு முன்னால தலை குனிஞ்சிட்டாங்க. இனிமேல் நான் ராஜாவுக்கெல்லாம் ராஜா. எனக்கு முன்னால் அந்த தேவி அம்மா மகமாயி, ஜெகதீஸ்வரி, ஜெகன்மாதா, ஜெகன்மாதா. பக்தா, நீ பிறந்ததற்கான பலனை அடைந்து விட்டாய். அதற்காகத்தான் நான் இங்கு வந்துள்ளேன். என் முழு சக்தியுள்ள உற்சவ சிலையை எடுத்துக்கொண்டு கிழக்கு திசையை நோக்கி நடந்து செல். மங்களம் உண்டாகட்டும். அம்மா, இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நான் முக்தி அடைஞ்சிட்டேன்பா. என் ஜென்மம் பூர்த்தி அடைஞ்சிருச்சுமா. அம்மா பராசக்தி,
மகமாய் வழி இங்கே முடிஞ்சிருச்சேம்மா. இப்ப என்ன பண்றது? பக்தா, விக்கிரகத்தை இங்கு நீரில் விட்ட பிறகு உன் புனித பயணத்தை பூர்த்தி செய். எல்லாம் உங்க ஆசீர்வாதம். சர்வமங்கள மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.